அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ராகு கேது பயிற்சி 2025ஆம் ஆண்டு பலன்கள் கும்பராசி. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே, அதாவது ஜென்ம ராகுவாக சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதாவது உங்களுடைய உயர்கல்வி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது முன்பை விட நீங்கள் படிப்பில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதிகமாக கவனம் செலுத்துங்க. உங்கள் படிப்பு விஷயத்தில் முன்பை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த படிப்பு உங்களுக்கு கொஞ்சம் வெற்றிகரமாக அமைகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் படிப்பு விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். நீங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா அது விஷயமா லோன் எதனா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தி, அதாவது அதுலேயும் கூடுதல் கவனம் செலுத்தணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுடைய படிப்பு விஷயத்தில் படிப்பு சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி ஆக வேண்டும். இல்லைனா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். சரிங்களா? சரி, அடுத்து அதாவது இந்த காலகட்டத்து கும்பராசிக்காரர்கள் எப்படி இருக்குனாக்கா, அதாவது அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் அடிக்கடி போய் ட்ராவல் போய் அதாவது கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியும், அதாவது கொஞ்சம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரியும் வந்துன்னு இருக்கிற மாதிரியும் இருக்கும். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துன்னு இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். தன வருவாயை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுமாரான அளவுக்கு இருக்கும். தன வருவாய் இருக்கும், ஆனால் ஓரளவு பரவாயில்ல என்ற மாதிரி இருக்கும். தன வருவாய் மோசம் என்று சொல்லிவிட முடியாது. தன வருவாய் இருக்கும், பொருளாதார மேம்பாடும் இருக்கும். அதில் ஃபினான்சியலில் உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் அந்தளவுக்கு ஏற்படாது இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? ஓரளவுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். எந்த விஷயத்தில், அதாவது உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. முக்கியமாக கும்பராசிக்காக வயதானவங்க யாருனா இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணுச்சிங்களா, போய் உடனே டாக்டரை போய் பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதனால் ஒன்றும் இப்போ பெரிய பிரச்சனைனா ஒன்றும் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது 10 அல்லது 15% தான் பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட உங்களுடைய தசா புத்தி வீக்காக இருந்தால் தான். புரியுதுங்களா? மற்றபடி